அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வருமான வரி தாக்கல் செய்யும் சாஃப்ட்வேர்களை எளிமையாக பயன்படுத்துவது எப்படி? இந்த சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ல குடுக்குறாங்க. ஒண்ணு வந்து மேக்ரோ ஃபைல்ஸா குடுக்குறாங்க. இன்னொன்னு எக்ஸெல் ஃபைல்ல குடுக்குறாங்க. இந்த வீடியோல வந்து மேக்ரோ ஃபைல் குடுத்துருக்காங்க. அந்த வருமான வரி தாக்கல் செய்யும் விவரங்களை வந்து பூர்த்தி செய்து எவ்வாறு வந்து அந்த வருமான வரியை சரியாக கணக்கிடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் பதிவிறக்கம் செய்ய என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி எஜுகேஷன் டூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஐசிடி எஜுகேஷன் டூல்ஸ். இதில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்றது இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எம்டி ஃபார்ம் இருக்கும். அடுத்தது இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகள் இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த தெரியுதுங்களா, ரெண்டாவது ஆப்ஷன் ரைட், இந்த ஐடி கால்குலேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். மிஸ்டர் அருணகிரி சார் தான் இந்த ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்னுடைய வழிமுறைகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண பிறகு எக்ஸலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போனீங்கன்னா டெஸ்ட் சென்டர். சரிங்களா? எக்ஸலோட ஆப்ஷன்ஸில் டெஸ்ட் சென்டர் நான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2021 யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த அட்வான்ஸ்ட் வெர்ஷன்ஸில் இந்த மேக்ரோஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 2007 இருந்தும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இந்த ட்ரஸ்ட் சென்டரில் போனீங்கன்னா ட்ரஸ்ட் சென்டர் செட்டிங்ஸ்னு இருக்கும். இந்த ட்ரஸ்ட் சென்டர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா மேக்ரோ செட்டிங்ஸ் நீங்கள் தெரியுதுங்களா, மேக்ரோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் எனேபிள் விபிஏ மேக்ரோஸ் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கணும். அண்ட் தென் 4.0 மேக்ரோஸையும் எனேபிள் பண்ணிக்கணும். ட்ரஸ்ட் அக்சஸ் டு விபிஏ விஷுவல் பேசிக் ப்ரோக்ராம்க்கு ஆப்ஜெக்ட்ஸையும் இதில் அப்டேட் பண்ணிக்கணும். இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் எடுத்துக்கும். அதன் பிறகு இந்த ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பெயர் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய டீட்டெயில்ஸை டைப் பண்ணுறேன். அண்ட் தென் டெசிக்னேஷன். சரிங்களா? அண்ட் தென் பேன் நம்பர்னா நம்மளுடைய பேன் நம்பர் டம்மியாக இருக்கிற நம்பரை என்ன பண்ணலாம், குறிப்பிடலாம். சரிங்களா? ஓகே. அண்ட் தென் நம்முடைய ஸ்கூல் நேம். சரிங்களா? ரைட். அண்ட் தென் நம்மளுடைய டேன் நம்பர் இருந்தால் டேன் நம்பர் குறிப்பிடலாம். அப்படி இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை இதில் உள்ளீடு செய்யுங்க. ஓகேங்களா? ரைட். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பே மேட்ரிக்ஸ், நம்ம வந்து எந்த லெவலில் சேலரி வாங்கிட்டு இருக்கோம், அதாவது கடந்த மார்ச் மாதம் எந்த பே மேட்ரிக்ஸில் இருக்கும் அப்படின்றது குறிப்பிடணும். சரிங்களா? இப்போ லாஸ்ட் வந்து நான் 10th பே மேட்ரிக்ஸில் இருந்தேன். அப்போ வந்து நம்முடைய ஓல்டு ஜிபி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க சார் 2800 அப்படின்னு இருக்காங்க. அண்ட் தென் பேசிக் பே அப்போ வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், இதில் குறிப்பிடலாம். சரிங்களா? அடுத்தது இப்போ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஒரு மந்த் வந்து எனக்கு ஏப்ரல் இன்க்ரிமெண்ட் வரும்பொழுது நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இன்க்ரிமெண்ட்டை இதில் குறிப்பிட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலரி ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட், அதாவது 2024 600 இருக்கும் பொழுது நமக்கு ஏப்ரல் மாதம் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்கன்னா 25,300 இதில் வந்துடும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் பே உங்களுக்கு வந்து 2000 இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் 2000ன்றதை நீங்கள் குறிப்பிட்டுக்கலாம். இல்லை சார் எனக்கு 1300 தான் அப்படின்றத இந்த இருந்தால் நீங்கள் குறிப்பிட்டுக்கலாம். தெரியுதுங்களா? ரைட். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஎஃப் ஒரு சிலருக்கு வந்து 50 ரூபா பிடிப்பாங்க, ஒரு சிலருக்கு 70 ரூபா பிடிப்பாங்க. இதில் மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், குறிப்பிட்டுக்கலாம். இல்லை 70ன்னு கொடுத்துருப்பாங்க சார் டிஃபால்ட்டாக, இல்லைன்னா நீங்கள் 50ன்னா 50ன்னு மாற்றிக்கலாம். இல்லைன்னா இதை கிளிக் பண்ணி திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம், 70ன்னா 70 ரூபாய் அப்படின்றத மாற்றிக்கலாம். அண்ட் தென் உங்களுடைய செலக்ட் ஹெச்ஆர்ஏ சிட்டி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் சிட்டி, எந்த சிட்டி 1A-வா 1B-யா 2-வா 2J அப்படின்றத மார்க் பண்ணிக்கணும். எங்கள் ஏரியா வந்து 1A, அதனால 1Aன்றது குறிப்பிட்டுக்கிறேன். சிசிஏ டைப்பும் அதே மாதிரி 1 அப்படின்றத நான் குறிப்பிட்டுக்கிறேன். ஆஃப்டர் தட் உங்கள் ஏரியாவில் வந்து இப்போது மெடிக்கல் அலவன்ஸ் இருந்துச்சுன்னா இதை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு மெடிக்கல் அலவன்ஸ் எங்கள் ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் நேமில் வந்து மெடிக்கல் அலவன்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த டிக் எடுத்துட்டு. சரிங்களா?
அண்ட் தென் NHIS பிடிக்கிறாங்கன்னா இந்த டிக் பண்ணுங்க, இல்லைன்னா அதை கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? கன்வெயன்ஸ் அலவன்ஸ், அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கன்வெயன்ஸ் அலவன்ஸ்ன்றதை இந்த இடத்துல குறிப்பிட்டு. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஸ்கீம்ல இருக்கீங்க, பிஎஃப்ல இருக்கீங்களா, ஜிபிஎஃப்ல இருக்கிறீங்களான்றதை நீங்க குறிப்பிட்டுக்கணும். ஜிபிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்றதை இந்த இடத்துல நீங்க குறிப்பிடணும். இப்போ 10,200 ரூபாய் இங்க மாசம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க அதை குறிப்பிட்டுக்கலாம். இல்லை சார் நான் சிபிஎஸ் அப்படின்னும் பொழுது நீங்க சிபிஎஸ்ன்றதையும் என்ன பண்ணலாம் இங்க குறிப்பிட்டுக்கலாம். அந்த 10% வந்து ஆட்டோமேட்டிக்கா அதில் கால்குலேட் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுடைய மந்த்லி ஹவுஸ் ரெண்ட், இது இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் எவ்வளவு வந்து இப்போ 6,000 ரூபாய் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இங்க 6,000 அப்படின்றத நீங்க குறிப்பிடலாம். சரிங்களா? இது எப்படி நம்ம கால்குலேட் பண்றாங்கன்னா நம்மளுடைய பேசிக், நமக்கு எவ்வளவு பேசிக் இருக்குது அப்படின்றத வச்சுதான் இதில் கால்குலேட் பண்றாங்க. அண்ட் தென் ப்ரொஃபஷனல் பிளாக்ஸ் நீங்க பே பண்ணிருந்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க, 1150 ரூபானா 1150 2 முறை மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டுக்கோங்க. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட், ஹவுசிங் லோன்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க அப்படின்னா நீங்க இதை குறிப்பிட்டுக்கலாம். எனக்கு 1 lakh இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க இதில் குறிப்பிட்டுக்கலாம். ஹவுசிங் லோனோட பிரின்சிபல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுலயும் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து நான் 20,000 பிரின்சிபல் கட்டுறேன் அப்படின்னா நீங்க அதை குறிப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். அண்ட் தென் பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் டிசபிலிட்டி, ஏதாவது டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா இதை நம்ம குறிப்பிட்டுக்கலாம். எஸ்ன்னு குறிப்பிட்டு இதில் எத்தனை சதவீதம்ன்றதை நம்ம குறிப்பிட்டுக்கலாம். நோன்னா நம்ம இதை குறிப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் தென் டிபெண்டன்ட் யாருக்குன்னா இந்த டிசபிலிட்டி இருந்தால் அதில் குறிப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் மாஸ்டர் ஃபைல். இந்த ஃபைலை நம்ம கரெக்டாக பூர்த்தி செய்தாலே நம்ம என்ன பண்ணலாம், அந்த சாஃப்ட்வேர்ஸை சிறப்பாக பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த செகண்ட் டேப்ல பார்த்தீங்கன்னா ஐடி ஃபார்ம் அப்படின்ற டீட்டெயிலை கிளிக் பண்ண போறோம். இந்த ஐடி ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்கள் முழுவதுமா இதில் பூர்த்தி செய்திருப்பாங்க. சரிங்களா? ரைட். சப்போஸ் இதில் பூர்த்தி செய்யலை அப்படின்னும் பொழுது என்னென்ன டீட்டெயில்ஸ் பாருங்க, எஸ்பிஎஃப் வந்துருச்சு, அப்புறம் பிரின்சிபல் இங்க நம்ம வந்துருச்சு, இன்ட்ரெஸ்ட் எங்க கழிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல கழிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் இங்க 1 லட்சம் ரூபாய் கழிச்சிட்டாங்களா? சரி, இது இல்லாம வேற எதனா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், என்ட்ரி போட்டுக்கலாம். சரிங்களா? இங்க கொடுத்துருக்காங்களா சாரு, கொடுத்துட்டு நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா இங்க ஆட் ஆயிடும். சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம், இதை பூர்த்தி செய்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆஃப்டர் தட் அடுத்தது என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சிலர் வந்து எல்ஐசி ப்ரீமியம்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. அண்ட் தென் டியூஷன் ஃபீஸு, ஆர்பிஎஃப் இதெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இது டிஸ்பிளே ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? இந்த தேர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐசியோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த நேம் ஆஃப் த பாலிசி, இப்போ எல்ஐசி கட்டுறேன் நியூ பீமா கோல்டு அப்படின்னு சொன்னால் நியூ பீமா கோல்டு அப்படின்றத என்ன பண்ணுங்க, இதில் குறிப்பிட்டு செஞ்சுக்கோங்க. குறிப்பிட்டுட்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு, ஆனம்க்கு எவ்வளோ ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஒரு 15,000 பண்ணுறேன் அப்படின்னா இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே டோட்டல் வந்துடும். இந்த டோட்டல் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? இங்கே பாருங்க, எல்ஐசி ப்ரீமியம் ஃபெய்டில் 15,000 குறிப்பிட்டிருக்கேன், நீங்கள் இதை குறிப்பிட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஐடி ஃபார்மில் தேர்ட் பேஜஸில் டியூஷன் ஃபீஸ் என்ட்ரி போட்டால் இங்கே வந்துடும். சரிங்களா? அட் தென் இந்த யோஜனா இன்வெஸ்ட்மெண்ட் இன் சுகந்தி சப்மித யோஜனா இதில் இதுவும் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா வந்துடும். சப்போஸ் இல்லை சார் அங்கே என்ட்ரி அப்படி இல்லைன்னா இங்கேயே நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரைட். அப்போ டேர்ம் டெபாசிட் எதுனா போடுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இங்கேயே நீங்கள் என்ன பண்ணலாம், டேர்ம் டெபாசிட் என்ட்ரி போட்டுக்கலாம். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ஈக்விட்டி ஷேர்ஸ் எதனா கொடுக்குறீங்க, பாண்ட் எதனா வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் அதை குறிப்பிட்டு இதில் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஆர்பிஎஃப் பிஎஃப் அதாவது சில ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பாக்ஸஸ் வந்துச்சுன்னா இங்கேயே குறிப்பிட்டுக்கோங்க. இங்கே உங்களுக்கு கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் வரலன்னா இந்த தேர்ட் பேஜில் என்ட்ரி போட்டு. சரிங்களா? ரைட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு சிபிஎஸ் டிடெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 15,000 வந்துச்சுன்னா அதை இங்கே டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காரு சார். அடுத்தது நமக்கு டிஃபால்ட்டாக 300 ரூபாய் பிடிக்கிறதுனால 3,600 ரூபாய் இங்கே வந்துருச்சு. அண்ட் தென் மெடிக்கல் ப்ரீ இன்சூரன்ஸ் எதுனா போட்டிருந்தீங்க, நான் ஒரு 6,500 ரூபாய் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் சார் அப்படின்னா நீங்க அதை எடுத்து என்ட்ரி போட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். சார் டொனேஷன்ஸ் வந்து நான் ஒரு 2,800 ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த இடத்து இந்த இடத்துல என்ட்ரி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்டர் த அமௌண்ட் டொனேஷன்ஸ். ரைட். இங்க டொனேஷன் அமௌண்ட் என்ற இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, நீங்க இப்போ 2,000னா 2,000 என்ட்ரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதில் குறிப்பிட்டிருக்காங்களா? ரைட்.
இதில் குறிப்பிட்ட உடனே இங்கே வந்துடும். அடுத்தது வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், மாட்டு பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் டோட்டல் இன்கம் எவ்வளோ, உங்களுக்கு எலிஜிபிள் இல்லையா அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் சார், நான் வந்து பில்டர் ஆன் பர்டிகுலர்ஸ் இங்கே வந்துருங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய சேலரியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐசி டீட்டெயில் இங்கே கொடுக்குறீங்க இல்லையா, இங்கே கொடுத்தாலும் உங்களுக்கு வந்துடும். இப்போ மாதம் வந்து நான் 2500 ரூபாய் கட்டுறேன் சார் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லுமா இங்கே ஃபில் ஆகிடும். அடுத்தது நான் இன்கம் டேக்ஸ் வந்து மார்ச் மாதம் யாரும் கட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் மார்ச் மந்த் என்ட்ரி போடாதீங்க, ஏப்ரல்லேருந்து என்ட்ரி போடுங்க. இப்போ நான் வந்து 2500 கட்டுறேன் சார். அண்ட் தென் செஸ்ஸும் நம்ம என்ன பண்ணணும், இதில் ஆட் பண்ணி போட்டுக்கணும். சரிங்களா? இது கொடுத்த உடனே நமக்கு செஸ் எல்லாம் இதில் வந்து ஆட் ஆகிடும். பிப்ரவரி மந்தில் என்ட்ரி போடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா சேலரியில் நம்ம பிடிக்க போகிறோம் இல்லையா, அதனால என்ட்ரி போடக்கூடாது. ரைட். அடுத்தது கவனிக்க வேண்டியது, இங்கே டிஏ அரியர் நமக்கு வாங்கியிருந்தா இதை என்ட்ரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபைல் டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா போனஸ். போனஸ் எப்படி சார் என்ட்ரி போடுறதுன்னா, இதுக்கு நேராக இங்கே ஒரு போனஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு போனஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்த உடனே இதில் ஆட் ஆகிடும். நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம், ஈஸியாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அப்புறமா இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த ஃபார்மில் இந்த படிவத்தை இவ்வாறு பூர்த்தி செய்யணும். ஓகேங்களா? அடுத்தது ஐடி ஃபார்ம் நமக்கு தயார் நிலையில் இருக்கிறது. இது எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜில் வந்தீங்கன்னா இந்த ஃபைல் என்ன பண்ணுங்கன்னா, ஒரிஜினல் ஃபைல் அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சேவ் ஆஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து இன்னொரு நேமில் சேவ் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்னுடைய நேம் போட்டு இதில் சேவ் பண்ணுறேன். சரிங்களா? கோபிநாத் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைல் நான் ஆகுது, என்னுடைய பேரில் சேவ் ஆயிரும். அண்ட் தென் இதை பிடிஎஃபாக மாற்றணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரிண்ட் ப்ரிவியூ இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பேஜஸ் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. 1-3 பேஜஸ் மட்டும் உங்களுக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். 2-4 பேஜஸ் வேணும்னா இதை கிளிக் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேஜாக தனித்தனியாக பிரிண்ட் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கான வழிமுறைகள். அண்ட் தென் எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு பேஜ் வேணும் சார் அப்படின்னா இதில் கிரியேட் பிடிஎஃப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இந்த கிரியேட் பிடிஎஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தணுன்ற முழு விவரங்கள் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் அண்ட் ஃபோர்த் பேஜ் வந்துடும். ஸோ இந்த ஃபைல் எங்கே சேவ் ஆயிருக்குதுன்றதும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, சி டிரைவ்ல யூசர்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸில் வெல்கம் யூசர் டாக்குமெண்ட் அண்ட் கோபிநாத் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே. சரிங்களா? இப்போ இந்த ஃபைல் நம்ம வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் இந்த டைமில் ஓப்பன் ஆயிருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும், இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இந்த ஃபைல்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்முடைய பிடிஎஃப் ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம டேக்ஸஸ் இருந்தால் எவ்வளோ டிடக்ஷன் பண்ணணும் அப்படின்றத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ டேக்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரீஃபண்ட் ஆகுறது எவ்வளோ, டேக்ஸ் எப்படி கட்டணும் அண்ட் பர்டிகுலர்ஸ், இது எல்லாமே நீங்கள் எழுதலாம். இந்த தேர்ட் பேஜில் நீங்கள் என்ட்ரி போடுறது எல்லாமே அங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா? ரைட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே எல்ஐசியில் ஒரு 15,000 ரீபேமெண்ட் ஹவுசிங் எல்லாமே உங்களுக்கு இதில் ஆட் ஆகி அந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? ரைட். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேக்ரோ சாஃப்ட்வேர்ஸை எவ்வளோ எளிமையாக நம்ம என்ன பண்ணலாம், பதிவிறக்கம் ஃபில் பண்ணி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் இணைந்திருங்க. எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு கேட்கலாம். தேங்க்யூ.